Hi friends, welcome to Tamil Info RH. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோஸ்ல மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஆவாரம் பூ சோப். இதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு ஆவாரம் பூ எடுத்துர்க்கேன். இது வில்லேஜ் சைடுல ரொம்பவே ஈஸியா கிடைக்குங்க. சிட்டில வந்து பாத்தீங்கன்னா கீரை கடைகள்ல கேட்டிங்கன்னா இது ரொம்ப சுலபமா கிடைக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் அவ்ளோ இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ டீ குடிச்சிட்டு வந்தோம் அப்படினா சக்கரை நோயை கட்டுப்படுத்தும். அது எந்த மாதிரி முறையில் எவ்வளோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோட லிங்க்கை வந்து நான் வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு க்ளோ கொடுக்கும். நீங்கள் கோல்டு ஃபேஷியல் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது எவ்வளோ காஸ்ட்லி. நீங்கள் அதை பண்ணவே வேண்டாம், நீங்கள் இந்த சோப்பை ரெகுலராக யூஸ் பண்ணாலே போதுங்க. இதுக்கு நான் வந்து சோப் பேஸ்க்காக பியர் சோப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிளிசரின் சோப் பேஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இப்போது இதை சின்ன சின்ன துண்டுகளாக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு இந்த மாதிரி சோப்பை ஆட் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். இது தாங்க டபுள் பாயிலிங் மெத்தட். சோப் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட நான் வந்து பச்சை பயிறு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இதுதான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஹோம்மேட் சோப்புனா நீங்கள் வந்து பச்சை பயிறு சேர்த்துக்கலாம், நலங்கு மாவு சேர்த்துக்கலாம், முல்தானி மட்டி சேர்த்துக்கலாம், கற்றாழை சோப் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் மோல்டு எதுவும் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் வேஸ்லின் இருக்கு இல்லைங்களா, பெட்ரோலியம் ஜெல், அதை வந்து இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சோப் வந்து காஞ்சதுமே ஒட்டாமல் வரும். நீங்கள் கண்ணாடி பவுலுக்கு பதிலாக பிளாஸ்டிக் டப்பா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா தலைமுடிக்குமே ரொம்ப நல்லது. நான் அதுக்குமே தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். சோப் வந்து ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சூடோடவே நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆவாரம் பூ ப்ளஸ் பச்சை பயிறு, இதை வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க, தப்பில்லை. இப்போ இதை வந்து இந்த சோப் பேஸோடு நம்ம சேர்க்க போகிறோம். சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். இதை ஒன்றோட ஒன்று நல்லா ஒன்று சேர்த்துக்கலாம். பாருங்கள், சோப் செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து நலங்கு மாவுலையோ இல்லை கற்றாழையிலையோ உங்களுக்கு ஃபேவரட்டாக எந்த ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்கோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு 6 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை வெளியில் எடுத்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபேஷியல் பண்ணதுக்கும் மேலே ரொம்ப அதிகமான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதாவது நீங்கள் இதை போட்டோன்னே வெள்ளையாயிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இதை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டதுமே உங்களோட ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு க்ளோ தெரியும். உங்களுக்கு தேவையில்லாத கருமையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவளையம், பிம்பிள்ஸ், இது எல்லாமே ரிமூவ் பண்ணுங்க. 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் உங்களுக்கு இதை வெளியில் எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.